ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டேஸ்டி ரெசிபி மட்டன் சுக்கா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: மட்டன், வெங்காயம், சீரகம், மிளகு, சோம்பு, மல்லி, ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், உப்பு. மட்டன் சுக்கா வறுவல் நம்ம சூடான சாதத்துக்கு கூட நம்ம சர்வ் பண்ணும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ தட் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ வாங்க மட்டன் சுக்கா வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 1/2 kg மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம குக்கர்ல போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால குக்கர்ல போட்டு ஒரு 5 விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். மட்டன் எல்லாமே சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மட்டன் முன்னாடியே நம்ம வேக வச்சிட்டோம்னா நமக்கு கிரேவி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க முன்னாடியே இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பவுல்ல சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்திருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்திருக்கேன். ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதோட 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாமே நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மட்டனுக்கு தேவையான மசாலா நமக்கு இப்ப ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்க பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் சுக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல நான் தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்ணெயில ஒரு தடவை கருவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை நம்ம இதுல போட்டுக்கலாம். நம்ம எல்லாமே பச்சையா தான் அரைச்சிருக்கோம். ஸோ நம்ம மசாலா போட்டு நம்ம எண்ணெயில ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். நமக்கு மசாலால இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் நமக்கு போகணும். அப்பதான் நமக்கு மட்டன் கிரேவி நல்லா வரும். ஸோ இந்த பச்சை வாசனை போறதுக்காக இது ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம காரம் சேர்த்துக்கலாம். நான் ரெட் சில்லி பவுடர் 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். நமக்கு இந்த மசாலா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா பாயில் ஆகட்டும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்க.
நம்ம ஊற்றுன ஆயிலும் நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ நம்மளோட மசாலால இருக்கிற பச்சை வாசனையும் போயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற மட்டன் பீசஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மட்டன் மசாலா கூட நல்லா குக் ஆகட்டும். இது ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் மட்டன் வேக வச்ச தண்ணியே நான் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிருச்சு. நமக்கு மட்டன் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் இனி ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நான் மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு நல்ல குழம்பு கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கிரேவியாக பண்ணுறதுனால இனி கொஞ்சம் திக்காகணும், அதனால இனி ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நான் வேக வைக்க போகிறேன். மறுபடியும் இது ஒரு 4 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி நல்லா சுண்டிச்சு பாருங்க. இப்போ நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மட்டன் சுக்கா நல்லா ட்ரையாக வேணும்னா நீங்கள் இனி ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ட்ரையாக கிடைக்கும். நான் கிரேவி பண்ணுறதுனால நான் இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கார்னிஷிங்காக நான் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட மட்டன் சுக்கா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மட்டன் சுக்கா கிரேவி நம்ம சூடான சாதத்து கூட நம்ம சர்வ் பண்ணும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். மட்டன் சுக்கா வறுவல் நம்ம செய்யும் போது நம்ம நிறைய ஸ்பைசஸ் சேர்த்து செய்யறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.